வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷன் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட ரெஃபரன்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, போன வீடியோவில் வந்து ஒரு பாரத் பென்ஷன் சமாஜ் வந்து 13 கோரிக்கைகள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து அந்த 13 கோரிக்கைகளில் எந்த கோரிக்கை வந்து ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை கேட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து எல்டிசி வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ எல்டிசியோட அரசு ஊழியருக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து 8வது பே கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அது கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அரசு ஊழியருக்கும் பென்ஷனருக்கும் ரொம்ப அவங்களோட சம்பளத்தில் வந்து அதிகப்படியான வளர்ச்சி வந்து இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க கேட்டிருக்க முதல் பாயிண்ட்டும் இரண்டாவது பாயிண்ட்டும், அதாவது முதல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி யூனிட்டோட அளவு 5.2 வந்து மாற்றணும். அதே போல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 3.83 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி யூனிட்டும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் அதிகமாகும் போது அரசு ஊழியராக இருக்காங்களோ பென்ஷனராக இருக்கிறவங்களுக்கும் அதோட பயன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் எல்டிசியோட. ஸோ என்னோட கணிப்புப்படி இந்த 2 பாயிண்ட்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய பயனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எதனால் இவங்க அந்த 5.2 வந்து ஃபேமிலி யூனிட் கேட்டிருக்காங்க, ஸோ அதோட அடிப்படையில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 3.83 வந்து ஏன் வருது அப்படின்ற அந்த கேல்குலேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு அது வந்து ஒரு பெரு உதவியாக வந்து இருக்கும். ஸோ நம்மளோட தமிழ் சைனிக் குடும்பத்தில் வந்து 40,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலை எப்படி 40,000 ரீச் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து குறைவான பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே நம்மளோட சேனல் வந்து 40,000 பேர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட சப்போர்ட் கொடுத்தா இன்னுமே நம்மளோட சேனல் வந்து அதிகப்படியான பென்ஷனர் வந்து போய் சேரும். ஸோ அவங்களுக்கான பயன் வந்து நம்மளோட சேனல் மூலிமா அவங்க வந்து அடைவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்களை வந்து தாழ்மையோடு வந்து கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம 8வது பே கமிஷனோட இந்த முக்கியமான கீ டிமாண்டில் வந்து முதல் பாயிண்டில் வந்து அவங்க ஃபேமிலி யூனிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 5.2 வந்து எடுத்து அதோட அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8வது பே கமிஷனோட அந்த கமிட்டிக்கு வந்து இவங்க டிமாண்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ 7வது பே கமிஷனில் இது 3 ஃபேமிலி யூனிட்டாக வந்து கணக்கீடு பண்ணி அதோட அடிப்படையில் தான் பே லெவல் 1ல் இருக்கிற ஒரு அரசு ஊழியர் வந்து புதுசாக என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட குறைந்தபட்ச சம்பளம் 18,000 வந்து 7வது பே கமிஷனில் வந்து நிர்ணயித்தாங்க. ஸோ 3 ஃபேமிலி யூனிட்டோட அடிப்படையில் இந்த 18,000 வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 18,000 வந்தா எதனால் எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் டேபிள் பார்த்துருக்கீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோட அந்த பொருட்களோட விலைவாசிக்கு தகுந்தாப்புல தான் இங்கே வந்து நம்மளோட மினிமம் பே வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அது வந்து 7வது பே கமிஷனில் எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தாச்சு எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோட்டலாக பார்க்குறீங்க. கீழே வந்து 18,000 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி காட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கன்சியூம் யூனிட் வந்து 3 பேரை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து 3 பேரை வந்து கணக்கீடு பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த 8வது பே கமிஷனில் 5.2 ஃபேமிலி யூனிட் வந்து எந்த அடிப்படையில் இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் அவங்களோட மனைவி, ஸோ 2 பேரும் வந்து குடும்ப தலைவன் குடும்ப தலைவி 2 பேரும் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கணக்குலையும் 2 பாயிண்ட் வந்து வந்தாச்சு. அதே போல் இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் அப்படின்ற பட்சத்தில் 0.8 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே போல் அவங்களோட தாய் தந்தை இவங்க 2 பேருக்கும் 0.8 எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மொத்த கணக்கீடு மொத்தமே வந்து நீங்கள் எடுத்தாச்சுனாக்கா 5.2 வந்துடும். ஸோ அந்த 5.2க்கு தகுந்தாப்புல இவங்களோட மினிமம் பேசிக் பே வந்து இங்கே 69,000 வந்து கேட்டிருக்காங்க. 3.83 இவங்க வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான கேல்குலேஷன் தான் இங்கே வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பேசிக் பே வாங்குறோமோ அது என்ன ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அது மூலிமா நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுனாக்கா பெருக்கியாச்சுனாக்கா வர தொகை தான் நம்மளோட பேசிக் பென்ஷனாவோ இல்லை பேசிக் பேவோ வந்து இருக்கும். ஸோ இந்த 18,000 நம்ம 3.83 வந்து நம்ம பெருக்கியாச்சு அப்படின்ற பட்சத்தில் 68,940 வந்து கிடைக்கும். இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு இந்த 69,000 வந்து நம்மளுக்கு
கிடைச்சிடும். ஏன்னா இப்போது இந்த 68,940 ரூபா வருதுன்னா அந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் எது வந்து ஹையஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இருக்கோ அதை தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 18,000 3.83 நம்ம பெருக்கியாச்சுனாக்கா இந்த 69,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி யூனிட்டோட அடிப்படையில் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு வந்து இங்கே வந்து 3 பேருக்கு வந்து 6,000 ரூபாய் என்ற கணக்கில் இங்கே 18,000 வந்து நம்மளுக்கு நிர்ணயிச்சாங்க குறைந்தபட்ச அளவு. அதுவே இந்த 5.2 வந்து எடுத்து இந்த 69,000 வந்து நம்மளுக்கு மினிமம் பேசிக் பேவை வந்து வரணும் அப்படின்னாக்கா ஒரு தனி நபரோட செலவு வந்து பார்த்திங்கன்னா 13,270 ரூபாய் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மினிமம் பே வந்து நம்மளுக்கு 69,000 வரும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7வது பே கமிஷனில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினருக்கு 6,000 ரூபாய் என்ற கணக்கில் 18,000 வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. மினிமம் பேக்கான இந்த கேல்குலேஷன் தான் பே லெவல் 1ல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ 5.2 வந்து நம்ம 13,270 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுனா தான் நம்மளுக்கு 69,000 வரும். ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணது தான் இதோட கம்மியாக தான் வரும், 68,940 ரூபா தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த 5.2 ஃபேமிலி யூனிட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து 3.83 ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, ஸோ எது பண்ணாலுமே அரசு ஊழியருக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி இன்றைக்கி டேட்டில் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான ஒரு தொகையை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம 18,000 அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதுவே டிஃபென்ஸ் பென்ஷனரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 ஜூலை 2024 OROP 3 வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட அடிப்படையில் நம்மளோட பேசிக் வந்து இப்போ அதிகமாக தான் இருக்கும், இந்த 18,000 விட. ஸோ இதோட அடிப்படையில் நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இங்கே 3.83 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அது வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. மேபி இது வந்து இதையே கொடுக்குறாங்க, இல்லை இதை விட கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் நம்மளோட இன்னைக்கு பேசிக்கை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளோட 8வது பே கமிஷனோட ஆக்சுவலான பேசிக் பே வந்து கிடைக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி பாரத் பென்ஷன் சமாஜ் மாதிரியான ஒரு கமிட்டியும் அவங்களோட டிமாண்ட் வைக்கும்போது தான் அரசு ஊழியரும் பென்ஷனர் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த கமிட்டி வந்து அதோட ஆலோசனை வந்து வழங்குவாங்க. அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் கவர்மெண்ட்டும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கமிட்டி நம்மளோட சென்னையிலும் வந்து வரப்போகுது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கமிட்டி வந்து கட்டாயம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கமிட்டிக்கு வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து முன்வைங்க. உங்களோட கருத்துக்கு தகுந்தாப்புல தான் 8வது பே கமிஷனோட குழு வந்து அவங்களோட பரிந்துரையை வந்து வைப்பாங்க. ஸோ அந்த பரிந்துரைக்கு ஏற்றாற் போல் தான் கவர்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணும். ஸோ அதனால் கமிட்டி பேரளவு மட்டும் இல்லாமல் செயல் நிலையிலையும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொண்டு அது சரியான முறையில் உங்களோட கருத்துக்களை வந்து முன்வைங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 40,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் கண்டினியூ உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனல் கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.